பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை நித்திய வெளிச்சம் இந்த டிவியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி இருக்கீங்க? கழிந்த வாரம் எப்படி போயிடுச்சு? கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார்? இப்போ எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓகே, நாம் இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலின் சில வரிகளை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்தும வாஞ்சிக்குதே. அவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்தும வாஞ்சிக்குதே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட தாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்தும வாஞ்சிக்குதே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கழிந்த நாளில் கேட்ட செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனமாற்றத்தையும் ஒரு எழுப்புதல் விழிப்புணர்வையும் கொண்டு வந்திருக்கும் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கு அதே வசனத்தைத்தான் நாம் திரும்பவும் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நான் உங்களுக்கு சொன்னேன், ஓரல் ராபர்ட் என்கிற தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் மேலே வாஞ்சை வைத்ததுனால 11 வருஷத்து கழிந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவரை ஆண்டவர் விடுவித்தார். விடுவித்த நிமித்தம் அவர் அந்த தேசத்தை அவர் மூலமாய் கர்த்தர் விடுவித்தார். அவர் சென்ற பட்டணம், கிராமம், தேசம் எங்கும் எழுப்புதலை கண்டார்கள். இன்றைக்கும்
நம்முடைய இந்தியாவில் ஒரு எழுப்புதல் தேவை. தமிழ்நாட்டுக்கு ஒரு எழுப்புதல் தேவை. நான் வசிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு எழுப்புதல் தேவை. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணே, அப்பா, அம்மா, தாயே, தகப்பனே, நீ இருக்கிற உன்னுடைய சொந்த கிராமத்திற்கு ஒரு எழுப்புதல் தேவை. அதற்கு நீ ஏதோ கிறிஸ்துவனாக இருப்பதினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போவதனால் முடியாது. நீ வாஞ்சித்தால், நீ விசுவாசித்தால், ஓவல் ராபர்ட் 11 வருஷங்கள் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, எழுப்புதலை தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். கர்த்தர் கட்டளையிட்டார். தங்கச்சி, 10 வயசு தம்பி, 11 வயசு தம்பி, 15 வயசு தம்பி, உன்னைத்தான் இயேசு தேடுறார். உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கட்டும். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஒரு தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர். ஒருவன் தாகமாயிருந்தால் பானம் பண்ண கடவன் என்று சொன்ன ஆண்டவர். வாஞ்சி இருக்கிறார். ஆத்துமாவை திருப்திப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரை விடுவித்து ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த பகுதி சொல்கிறது, என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் ஓவன் ராபர்ட் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். உன்னதமான ஸ்தானத்தில் வைத்தார். மற்றவர்கள் செய்திராத ஊழியத்தை மிக சிறப்பாய் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கும் உன் வாஞ்சை ஆண்டவர் மேல் இருக்குமானால், எழுப்புதலை சார்ந்திருக்குமானால், உன் தேசத்தின் மேல் இருக்குமானால், உன் வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவர் வல்லவர். பாருங்க, அப்படியானால் உன்னுடைய வாஞ்சை தேசத்தில் ஒரு எழுப்புதலை காணணும். இந்த கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்ற எழுப்புதல் திட்டத்தோடு உலகத்தை வெறுத்து, உலக இன்பத்தை வெறுத்து, முற்றிலும் உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பி. நீ ஒரு வேலையை பொருட்டாக எண்ணாத, உன்னுடைய படிப்பை பொருட்டாக எண்ணாத, உன்னுடைய சூழ்நிலை ஒரு பொருட்டாக எண்ணாத. நான் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணுமே. என் தேசத்தில் அநியாயம், அக்கிரமம், அசுத்தம், பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. எப்படியாகிலும் தேசத்தை விடுவிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு எழும்பு தம்பி, எழும்பு தங்கச்சி, உன்னை இயேசு தேடுகிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். எழுப்புதல் திட்டத்தில் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நபர் நீர்தான் சொல்றார்.
புறப்படுவாயா? புறப்படுவாயா? நீ யாரா இருக்கலாம், நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படியாதவனா இருக்கலாம். படியாத ஓரல் ராபர்ட் கொண்டு யூகே அசைய பண்ணின ஆண்டவர், நீ இருக்கிற உன்னுடைய பகுதியை அசைய பண்ண தேவன் வல்லவர். அதற்கு என்ன? அவரிடத்தில் வாஞ்சை, எழுப்புதலை குறித்த வாஞ்சை, தேசத்தை குறித்த வாஞ்சை, அழிந்து கொண்டு போகிற ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சை, குடித்து உரித்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு வாஞ்சை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை பார்த்து பரிதபிக்கும் ஒரு வாஞ்சை உனக்கு தேவை. அது இருக்குமானால் அவர் உன்னை விடுவிப்பார். எப்படியெல்லாம் உன்னை விடுவிப்பார்? வேதம் சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். வேடன் உனக்கு விரோதமாக கண்ணி வச்சுட்டு இருக்கிறான். கொரோனா என்கிற வேடன், கொள்ளை நோய்ங்கிற வேடன் கண்ணி வச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு தப்பு வைக்கப்படணும்னா நீ தேவன் மேல் வாஞ்சியா இருக்கணும். நீ அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கணும். அப்போ வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு வைப்பார். பாழாக்கு கொள்ளை நோக்கி தப்பு வைப்பார். அந்த பாழாக்கிற பால் கடிக்கிற கொரோனாவுக்கு ஒன்று தப்பிச்சார்ல. அந்த கொரோனாவில் நீ மூச்சு தடுமாறி பட்ட பாடு உனக்கு தெரியல. யோசித்து பாரு, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார்ல. அந்த கொடிய பாதாளத்திலிருந்து உன்னை தப்பு வைத்தார்ல. இது உன்னுடைய திறமை அல்ல, உன் கழிவல்ல, உன் பணம் அல்ல. அப்புறம் என்ன? நீ அவரிடத்தில் வாஞ்சையாய் ஜெபிக்கிறதுனால, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்தில் எளிமையும் சிறுமைமானவர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் சிறையிருப்புக்கு உடன்பட்டவர்களை பார்க்கும் பொழுது, நீ அவர்களுக்காய் திறப்பிலே நிற்கும் பொழுது, அந்த வாஞ்சை பார்த்து அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். வேடன் உன்னை எப்போ வளர்த்தளலாம், எப்போ அழிக்கலாம், உன் பிசினஸை கெடுக்கலாம், உன் குடும்பத்தை சீர்குலைக்கலாம், உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலாம் என்று சொல்லி அவன் திட்டமிட்டிருக்கையில் அவனுடைய கைக்கு தப்பு வைக்க வேண்டும் என்றால் நீ அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கணும். ஓகேயா? வாஞ்சியோடு ஜெபிக்கணும். இரண்டாவது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதக்காரன் சொல்லும்படி சொல்கிறார், அவர் தமது கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறார். சிறகுனால் உன்னை மூடுவார். கொடிய தீமைக்கு, சத்துரு வைக்கிற கண்ணிக்கு,
சாத்தான் வைக்கிற பிளானுக்கு, மந்திரம் என்கிற வலைக்கு உன்னை மறைச்சி தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கல் புகுவாய். அப்படியே சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாயிருக்கும். ஓகேயா? அவரிடத்தில் வாஞ்சியா இருந்தா இந்த நன்மை கிடைக்கும். மூன்றாவது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்க அம்புக்கும். இரவில் பயங்கர சூழ்நிலைகள், பகலில் பறக்கிற அம்பு. சுனாமி எப்படி வந்து, கொரோனா எப்படி வந்துச்சு? பறந்து பறந்து வந்துச்சு, மூக்குக்குள்ளோடியே வந்துருப்பான். அதனால தான் மூக்குக்கு வாய்க்கைக்கு அடப்பு போட்டாங்க. நீங்கள் போடலையோ? மாஸ்க் போட்டிங்கள, பார்த்தீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்க அம்புக்கும். அதுதான் வெளியில் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதிகார் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உலகத்தில் என்னமோ நடந்துருந்துட்டு வீட்டுக்குள்ள அறக்கதை பூட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் சர்ச்சு திறந்திருந்தது. கொரோனா காலத்தில் ஒரு நாள் ஆராதனை கூட தடையில்லாமல் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் ஐந்தாவது என்ன செய்தார் தெரியுமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. யார் என்ன பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது. என்னை அழிச்சிடலான்னு பார்த்தானுங்க, நில கொலைச்சிடலான்னு பார்த்தாங்க, ஊழியத்தை இல்லாமல் ஆக்கலான்னு பார்த்தாங்க. ஒன்றும் முடியாது. என் வாஞ்ச எங்கள் அப்பாவுக்கு தெரியும், என் தாகம் அப்பாவுக்கு தெரியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் விடுவித்தார். உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பதிலை காண்பாய். துன்மார்க்கன் எதை திட்டமிட்டானோ அவனுக்கே கர்த்தர் அதை ஈடு செய்து அனுப்பினார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவரிடத்தில் வாஞ்சு கொண்டா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகாது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலே நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படியானா அவரிடத்தில் பாஞ்சியாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட விடுதலை பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீயும் அவரிடத்தில் வாஞ்சியா இருப்பாயா? அவருடைய வாஞ்சியை அறிந்து கொள்வாயா? அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றுவாயா?
உன்னை தேடி நிற்கிறார். எனது காரியமாய் யார் போவா? யாரை அனுப்புவேன்? யார் போவா? யாரை அனுப்புவேன்? ஏசாயா சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இயேசுதான் உன்னை அழைக்கிறார். வரமாட்டாயா? அவரை பின்பற்ற, அவருடைய வாஞ்சையை விருப்பத்தை அறிந்து திறப்பிலே நிற்க வரமாட்டாயா? திறப்பிலே நிற்கும், சுவரை அடைக்கவும் தக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். அந்த ஒருவன் நீதான் தம்பி, அந்த ஒருவன் நீதான் தங்கச்சி, அந்த ஒருவன் நீதான். ஒருவேளை ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கலாம், ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம். ஏசப்பா உன்னை தான் அழைக்கிறார். என்னிடத்தில் வாஞ்சையா இருக்க மாட்டாயா? என் ஜனத்துக்காக ஜெபிக்க மாட்டாயா? சிறையில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக புறப்பட்டு சுவிசேஷத்தை சொல்ல போக மாட்டாயா? பிரதர், சிஸ்டர், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். புறப்படு, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. எழுப்புதல் நாட்கள் சமீபம். அந்த எழுப்புதல் திட்டத்தில் இணைந்து கொள்ள ஆண்டவரோடு இசைத்துக்கோ, இணைந்துக்கோ. ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டா, உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டா. அடைக்கலமான் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது,
நேரிடாது மகளே. லலலா 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 லா 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 லா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, நீ ஒரு பலகீனத்தோடு இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமை இருக்கலாம், எழும்ப முடியாத ஒரு வியாதி படுக்கையில் இருக்கலாம். இயேசு உன்னை விடுவிக்க போகிறார். அவருடைய அற்புதத்தின் கரவனை விடுவிக்க போகிறது. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரவனை விடுவிக்க போகிறது. ஆண்டவராகிய கர்த்தரும் வலது கரத்தை பிடித்து எழும்பி நட என்று ஆண்டவர் பண்ண போகிறார். உன் அருகாமையில் வந்திருக்கிறார். உன்னை சொஸ்தமாக்கும்படி வந்திருக்கிறார். உன்னை விடுதலை செய்யும்படி வந்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை அழைக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க, எங்கேயோ கிடந்த என்ன இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாள்னா, உன்னையும் உயர்த்த, உங்களை உயர்த்த ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. ஓ ஸ்தோத்திரம். ஓவல் லாபற்ற உயர்த்தின இயேசு, உன்னதமான ஸ்தானத்தில் வைத்த இயேசு உங்களையும் உயர்த்துவார். உங்களையும் உயர்த்துவார். காரணம், அவருடைய நாமத்தை அறிகிற அறிவில் அவர் அறிந்து வளர்ந்து அவருடைய வல்லமையில் நிறைந்தவராய் பயன்பட்டதினால அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னதமான நிலைமையில் உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நன்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஸ்தோத்திர ஆமை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி, சகோதரன் சகோதரிகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தாக்கம் ஏக்கம் ஒரு எழுப்புதல் தாக்கமாய் வரட்டும். ஒரு எழுப்புதல் உற்சாகம் வரட்டும். எழுப்புதல் உணர்வு வரட்டும். எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். ராபர்ட்டை போல கர்த்தாவே, என் தேசத்தின் எழுப்புதலை தாரும் என்று வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்று ஆண்டவர். இரு கரத்தை விரித்து அவர் ஜெபிப்பாராம். அந்த ஜெபத்தை 11 வருடம் கேட்டு அவர் மூலமாக மிகப்பெரிய எழுப்புதலை காண உதவி செய்தீரே. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், எங்கு பார்த்தாலும் மதுவான பிரியர்கள், கஞ்சா பிரியர்கள், போதை பிரியர்கள், எங்கு பார்த்தாலும் பாவத்தின் சுமையினால் சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவியும் உம்முடையவர்களாய் மாற்றும். மிகப்பெரிய எழுப்புதலை காண செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.